சித்தப்பே தாய்லி உனக்குமா இந்த பிள்ளைய பார்த்து நோக்கம் கிளம்புது. எனக்கு பூமலை எழுத்து கௌரவப்படுத்தி அன்புள்ளத்திற்கு என்ன சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எதுவும் சொல்லணுமா? சொல்லுங்க. நீ கூட்டிட்டு போ, 100 நாள் வேலைக்கு சரியா வரேன். உன்னையால ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் சொல்ல வர்றாருன்னு எனக்கா தெரியல. என்னப்பா? ஹலோ, என்னப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பான்னு சொல்லாத. என்ன சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? அப்படி லூசு முண்டை. மாமா வேணும். யாருக்கு? எங்க வீட்டுக்காருக்கு நீங்க மாமாதே. சொல்லாத. ஏன் ரொம்ப வெறுப்பா வருதா? ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரவாடா. எப்ப வருது? அப்பாண்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்காது? என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? போன் வந்துச்சு. போனையே காணுமே. எங்க வந்துச்சு போன்? இந்த ஏறி. சரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? மாமான்னு சொல்லு. ஒருக்க சொல்ல. அது கடைசி கிளம்பா அப்படின்னு அவன் தான் சொல்றான். நான் சொல்லலப்பா. இவனை ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வந்து உழ வச்சிட்டான் பாத்தியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க போய் தான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். வேணாம், நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. எதுவும் உங்கள்ட்ட வம்பு இழுக்க கூடாதே அப்படின்னு பேசாம இருக்கேன். வம்பு இல்ல, அதனால என்ன இருக்கு? சும்மா வம்புலன்னா அப்புறம் துணிமணி எல்லாம் போட்டு வரவங்க நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இருக்க. அதுலண்டா ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்றது, உங்களுக்கு தான் கொஞ்சம் பார்வை போச்சா? நல்லா இருக்கீங்களா? சரிம்மா நல்லா இருக்கேன். சந்தோஷமா நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கீங்களா கேளுங்க. சித்தப்புன்னு சொல்றா இல்ல, உங்க ஆத்தால நான் வச்சிருக்கேன் மாதிரி சொல்ற. எங்க அம்மால தானே வச்சிருப்போம். நானே வேணா நான் சொல்றேன். உங்க காலகட்டத்துல நடக்காததா? அப்பா நம்ம ஏன் தலையிடுவானே? தேவையா இது? அதெல்லாம் பழைய கதை. நம்ம ஏன் நோண்டுவானே? நல்லா இருக்கேல்ல? சரி அடிச்சு விடு. அடுத்து எதுல விடுறது? இல்ல இது நீங்க நல்லா இருக்கீங்களானே? அருமை தம்பி. உங்க பேரு மறந்து போயிட்டு. அப்படியே இருக்கட்டும்னு ஒரு பேர் இருக்கோ? அதெல்லாமா பேரு? வெட்டிப்புடி ஒண்ணு. நல்லா இருக்கீங்களா? சரி இருக்கட்டும். ஓ தலக்கரை. ஓஹோ தலக்கரை. 4 பேர் நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா, இந்த லைட்டை விட அந்த லைட் தான் எங்க அண்ணு கூசுதும். நல்ல பிள்ளை, அப்படிதான் இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ என் இனத்தையே காணுமே. உட்காந்துருக்காங்க தள்ளி. அந்தோ பாரு, அங்க உட்காந்துருக்காங்க. அந்த நான் இடையில 5 வருஷம் இருக்கு. அப்ப அந்த 5 வருஷம் சேர்த்து தான் சொல்லணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஆடுறாது ஊருக்கு ஒண்ணு கிளம்பிடுது. எனக்கா தெரிய மாட்டேங்குதுப்பா சாமி. இங்க மட்டுமல்லாது உலகம் எங்கும் எங்கள் புகழ் பெற செய்யும் யூடியூப் சேனல். உங்க பேர்லாம் ஒவ்வொரு பேரை கேட்டா எனக்கு விடிஞ்சிடும். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மொத்தமா உங்களுக்கு ஒரு வணக்கம். ஒளிய நொலி பேருக்கான நீ நல்லா இருக்கியா? நீங்க ஒண்ணு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கியா? நல்லா இருப்ப. நல்லா இருக்க, நல்லா இருக்க. அதனால அப்பா நான் உணவு பண்ண மாட்டேங்கிறேன். வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா, வருஷம் ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு கேடு, பிள்ளைக்கும் கேடு. யார் உடம்புக்கு? உடம்புக்கு கேடு. உங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏன் நீங்க எல்லாம் நல்லா இருங்க. இப்படி ஏன் சொல்ற? அதான் நல்லா இருங்க. விலகாது லூசு. சரி போறோமா? போயிட்டு வரியா? 15 ரூபாய்க்கு 15 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இப்படி போனிட்டா என்ன வாசிச்சீங்க? இல்ல போய் நம்ம போகல ஒரு சொல்லு வச்சுக்கிறேன். அப்பா சரி போயிடுவோமாப்பா. எங்க இருக்கு போயிடுவோமா? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேன். குண்டியை திருப்பிக்கிட்டு அங்கிட்டு கும்பிட்டீங்கன்னா விளங்குமா? இங்கே சபையை கும்பிடுமா? அவங்க தான் காலையில் காசு கொடுக்குறவங்க. அவன் சீனு கட்டுறவன், தாளம் போடுறவன காசு கொடுப்பேன். நான் சாமி கும்பிட்டேன். நீங்க எல்லாம் உங்க சாமான எடுத்து வைக்கல, கும்பிட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப நாங்க கும்பிடணுமா இல்லையா? அப்ப எங்க சாமி சும்மா இருக்கா? அத நீங்களே வச்சு கும்பிட்டுக்கங்க. நீ வைக்க
ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சா டாடி? கரெக்டா இருக்கா? எதுல நீ இதுக்கு அதுக்கு டாடியா அது சொல்லவே இல்லையாடா? நீ தானே சொல்ல. நான் சொல்லவே இல்ல. நான் சொல்லுவேனா? எது டாடின்னு சொன்னியாக்கு சொல்லவே இல்லை. டாடினா என்னப்பா? அப்பா. ஆமா, அது நான் சொல்லுவேனா? சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்லவே இல்ல தானே. எது வைக்கிறேன்? அவங்களுக்கெல்லாம் காதே கேட்க. அவங்க வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. யாரைய? உன்னைய அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணன் பாவம். அண்ணனா? கூட பிறந்தவர். அண்ணன்னு சொல்லாத, அப்பே வாம்பேன். பச்சையா சொல்ல முடியாது. ஒரு கூறு வரா கூட. நல்லா இருக்கீங்களா? திருட்டு பயிலிய வைக்கலாம். ஆமா ஆமா, இவன் சத்தியபிரியா மையம் இருக்கான்ல, இவெல்லாம் நம்பாத. அவங்க வாத்தியார நீங்க தாங்கிறாங்க. சரி, நான் சொல்லி கொடுத்தேன், அவன் செய்யறாங்க. எப்படி அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தீங்க. என்ன சொல்ற? என்னவோப்பா இல்லப்பா, என்னமோ அப்பா இருந்துட்டு போட்டோம் சாமி. நான் நீ வேற அடுத்த டீ போடுவான் வா. பார்த்தா நீ தான் பிரிச்சுக்குள்ள வச்சுடா. எப்படி இனி நீ வர்ற இடத்துல இந்த பிரிச்சுக்குள்ள வச்சு சொல்லவே மாட்டேயா? இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே. மனசுக்குள்ள மயக்கத்துக்கு மருந்து கோயிலா என்ன உன்னை நினைச்சு நினைச்சு எச்சு போயிட்டு மாசத்தை புடுங்கினேன். சொல்லிட போறேன். ஆளை முகரையும் பாரு. இருந்தாலும் உங்க மேல எனக்கு காதல். காதல்ங்கிற இப்ப காதல்ங்கிற வார்த்தைக்கே மூச்சு வாங்கினா நீர் என்ன பண்ணுவீர்? வேலைப்பாடு ஓவருடா. ஏதாச்சும் சொல்லிட போறேன். செய் என்னத்த? ஓ லவ் காதல். தம்பி அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறோம்.
எனக்கு வேணா உள்ள பக்கம் மேல பார்த்தா இருக்கு என்ன உனக்கு ஹலோ சொல்லு பாப்பா உன் காதல ஹலோ நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே நான் இல்லையே துணை நீயே நீ பாதி நான் பாதி அருகில் நீ இன்றி தூங்காது வானம் பறவை வாழ நினைத்தார் வாசல் திறக்கும் இடத்தாங்கள் கால பறவை வாழ நினைத்தார் கையில் எடுத்தே பருவப்பாடு வணக்கம் நெற்றி வைக்கப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்லச் சிரிக்கும் என் முத்துகள் திறப்பினத்தை எழுத்தெழுக்கும் உன்னாலே மெய்யானது இது மெய்யானது தரையேறு நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தேவி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதின்றி பாட்டி மறந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதின்றி பாட்டி மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமனவன் தானாக படித்து வந்தோம் தள்ளாடு வயதில் நான் தானே அவனை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக
கடைசி தம்பி செல்லமா வளர்ந்த பிள்ளை சின்னத்தம்பி கடைசி தம்பி செல்லமா வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலும் ஒரு நாளும் அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக உழைப்பி கடமை என்று ஓடிடும் வேலையத்து உழைப்பி கடமை என்று ஓடிடும் வேலையத்து இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழிதேடி பாடிடும் ஏழையத்து வாழும் வழிதேடி பாடிடும் ஏழையத்து இதயம் தம்பி இதயம் தானாட மறந்தாலும் சரி மற்றும் தனியாக தானாட மறந்தாலும் சரி மற்றும் தனியாக தானாமல் துடிக்கின்றதே தம்பி தானாமல் துடிக்கின்றதே கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் நீ கூட பிறந்ததினால் கொடுமையில் தான் நீ தனலாய் கொதிக்கின்றதே தம்பி தனலாய் கொதிக்கின்றதே ராஜாக்கள் மாளிகை ஆனாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் வந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகை ஆனாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போ நாங்கள் வந்த சொந்தமடா ரோசாவை ஆசமாடா ரோசாவை நூறாது காலவரை மாறாத பாசமர் அண்ணன் தம்பி இறந்து கொண்டு கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இருந்து வாழ்வும் ஒன்றுக்கு வீட்டுக்கு போன ஊரா நல்ல நடிகருங்க நல்லா நடிச்சு போயிடுவாங்க நம்ம காசு வரி கொடுத்த காசு நம்பிக்கையில் போயிட்டாங்க இந்த உட்காந்துருக்க ஊரா என்னதான் செய்கிறாங்க ஏமாத்துறாங்களான்னு உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் வாங்குற காசுக்கு உழைப்பாகலா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க தாராளமா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்க சௌரியம் நான் என்ன ஒண்ணுவானே அதனால அப்பா இன்னைக்கு நல்லா காட்டு காவலுக்கு போலான்னு வந்திருக்கேன் அங்க மண்டையில ஒண்ணுமே இல்ல சொரிஞ்சா இருக்கிறதும் போயிடும் அதனால நம்ம எல்லாம் காட்டு காவலுக்கு நம்ம போமா ஒரு சைஸா இருக்கிறீங்களே எப்படி தூக்கி போடுங்க மண்டையில போட்டுக்கோங்க தாராளமா அடிச்சு விடு என்னத்தாச்சும் அடிச்சு பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரம்பொருளே அத்தா மாரியாத்தா மொச்சக்கோட்டை பெருமாளே இன்னைக்கு தவாளிச்சிட்டேன் நூத்துக்கும் ஜாவுல மொச்சக்கோட்டை பெருமாள் இருக்கு எங்க ஏங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க மொச்சக்கோட்டை பல்லலைன்னு பாடியிருக்காரு மொச்சலக்கோட்டை பெருமாளுங்க எங்க குலசாமி ஆமா உங்களுக்கு தெரியாட்டி நான் என்ன பண்ணுவேனே உனக்கு எந்த குலசாமி உனக்கு எந்த குலசாமி எனக்கு தான் மொச்சலக்கோட்டை பெருமாள் எனக்கு குலசாமி என்ன தெரியுமா என்னது கடப்பார முனி இதுக்கு மட்டும் வேகமா சிரிப்பியே சொட்டை சுருவிடுவேன் சொட்டை நான் தான் இல்ல அங்க ஏன் இப்படி உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க
சரி இருக்கட்டும். அதனால நான் காட்டுக்கு அவளுக்கு போனுங்கிற ஒரு ஆசையோட வந்திருக்கேன். எல்லாரும் சேர்ந்து போமா. ஏதோ கூப்பிடுறா கெஞ்சிரா என்னடா போமாடா. நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 எனக்கு தெரியும். ஏன்னா வேணா நான் நல்ல பிள்ளை அதனால போயிடுவோமாப்பா. இவனி அவனின்னு சொல்லுங்க. என்ன நான் என்ன அனாத பெண் சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தேனும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீனையும் சுகராகமும் உன்னைத்தானே தினபாக சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மலை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் அதனால இந்த இடத்துக்கு நான் மட்டும் வந்தா நல்லா இருக்காது. அண்ணா பொம்பளை பிள்ளைனா அதுதான்ப்பா பொம்பளை பிள்ளை. இல்லைங்க உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? பொம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்கும். உன்னை விடவா என்னைய விடவானா எங்க கொண்டு போய் விடுறீங்க? விடவா இல்ல என்னைய விடவானா என்னைய விடவா அழகா இருப்பான்னு கேக்குறேன். என்னை காட்டிலும் பேரழகி. எம்பெருமானே நீ இருந்தா கேளு. அதனால அந்த அழகிய பார்த்துட்டு பா உங்களுக்கு சத்தியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது கூட கிடைக்காம தானே திடுறேன். அவளை வச்சு நான் என்ன கிட்டி அடிக்கவா?
ஏ அதை ஆம்பளையில தான் பிரிச்சல கட்டி வச்சிருக்கா. இதாச்சும் ஒரிஜினலா இருக்கா இல்லையா?